தோழமைகளே, புதினா வாங்கியிருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதை வந்து கீரையை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதில் குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் வேர் விட்டுருக்கு பாருங்கள் புதுசாக. அதே மாதிரி வல்லாரக்கீரையும் வாங்கியிருந்தேன். இது வச்சா வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இதையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ரெண்டையுமே வந்துட்டு இப்போ நட்டு வச்சிடலாம். அதுக்காக நான் அந்த மண்ணை க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டிருந்ததில் இந்த மாதிரி பூண்டு வந்து முளைச்சி அப்படியே வந்திருக்குது நிறைய வேர் விட்டு. இதையும் ஊனி வச்சு பார்க்கலாம் வருதான்ட்டு. புதினாவையும் வல்லாரக்கீரையையும் அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குடம் உடஞ்சிருந்துச்சு, அதில் வந்து மண் நிரப்பி நட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கொத்தவரங்காய் விதை வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா ஆடி மாதம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அந்த விதையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மண் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மண்ணில் வந்து 2 போடுறேன். சப்போஸ் முளைக்கலன்னா ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று முளைக்கட்டும் அப்படின்னு 2 போடுறேன். அதுக்கப்புறம் செடி வந்ததுக்கப்புறம் வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே எனக்கு கொத்தரங்காய் வந்து காய் வந்து ப்ராமிசிங்காக வந்துடும், அதனால தான் அடிக்கடி கொத்தரங்காய் போடுறது. அப்புறம் இந்த பாலக்கீரை விதை வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை போடலான்னு சொல்லி என்கிட்ட ஒரு கீரை க்ரோ பேக் இருந்துச்சு, அதை ரெடி பண்ணியிருந்தேன். இந்த விதை வந்து இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. எனக்கு கீரை விதைனாலே பிளாக் கலரில் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் தான் போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு.